மொழியபிமானம் கிடையாது, பேசாபிமானம் கிடையாது, நாட்டபிமானம் கிடையாது, இனாபிமானம் கிடையாது. அதனால எங்களுக்கு அவர் மேல எந்த அபிமானமும் கிடையாது. பெரியார், இந்த பெரியார் அப்படிங்கிறவர் தான் இப்போ அரசியல்ல பெரும் பேச்சு. ஆனால் அதுக்கு காரணம் பெரியார் கிடையாது, சீமான் அவர்கள். ஈவேரா என்னும் பெரியாருக்கு நீங்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? தமிழனுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னவரை நாங்கள் தலையில் வச்சு கொண்டாடணுமா? அப்படி ஒரு தேவை கிடையாது. எங்களுக்கு பெரியாரால் ஒன்றுமே ஆகலை, உங்களுக்கு பெரியார் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இதனால் நாங்கள் பெரியாரை மதிக்க போகிறது கிடையாது. அவருடைய உண்மையான பிம்பங்களை இங்கே வெளி உலகத்திற்கு காண்பிப்போம். நாங்கள் பிரபாகரனின் மகன்கள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக பெரியாருக்கு எதிரான ஒரு பெரும் கூட்டமாக நாம் தமிழர் கட்சி மாறியிருக்கிறது. ஸோ இங்கே ஈவேராவா இல்லை இப்போ இருக்கக்கூடிய சீமானவர்களா, அப்படி இல்லை தமிழனா திராவிடனா என்கிற போட்டி தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்ப வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த வாய்ப்பு ஈரோட்டிலிருந்தே தொடங்க போகுது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஈரோடு இடைத்தேர்தல். இதில் பாஜக நாங்கள் போட்டியிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த தேர்தல் நியாயமாக நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதிமுகவும் சொல்கிறாங்க நாங்களும் போட்டியிடலை, திமுக இதில் எப்படி வேணாலும் அவங்க பணத்தை வச்சு விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நாங்கள் போட்டியிடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் பணம் கொடுக்க போகிறது கிடையாது, எங்களுக்கு இழப்பதற்கு எதுவும் கிடையாது, ஆனால் மக்களிடம் சொல்வதற்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை, நாங்கள் எங்களுடைய குறிக்கோளான 2026 தேர்தல் தானே தவிர இந்த இடைத்தேர்தல் கிடையாது அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகமும் அறிவித்து விட்டது. ஸோ ஓவராலாக ஈரோட்டிலிருந்து, அதாவது பெரியாருடைய மண் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே ஈரோட்டிலிருந்து இந்த யுத்தம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆவதாக இப்போது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் பெரியாரை இந்த அளவுக்கு எகெயின்ஸ்டாக பேசி திமுக இவ்வளோ நாள் விட்டதே கிடையாது யாரையும். ஏன்னா பெரியார் அப்படின்னு சொல்லுவது அவங்களுடைய பிம்பம், அவங்களுடைய அரசியல் கட்சியினுடைய ஒட்டுமொத்தமான அந்த உருவ அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை சீமானவர்கள் இப்படி பேசும்போது அதை வேடிக்கை மட்டும் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதே இங்கே பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இடத்துல இப்போது இந்த ஈவேராவை பற்றியான செய்திகள் அடிபட ஆரம்பிக்கின்றன. அவர் இஸ்லாமியர்களை பற்றி அவர் தப்பாக பேசினதாக இருக்கட்டும், தமிழை தாழ்த்தி பேசினதாக இருக்கட்டும், பல கடவுள்களை பற்றி பேசினதாக இருக்கட்டும், பெண்களை பற்றி பேசினதாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிறத எல்லாருமே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியாரை பற்றி பேசுனீங்கன்னா அரசியல் அனாதையாக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னது மாதிரியே இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பெரியார் அவர்களை பற்றி பேசின சீமானவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்களே தவிர சீமானவர்கள் கேட்பது மாதிரி எல்லாத்தையும் நீ அரசுடைமையாக்கு, படிக்கிறோம், படித்த பிறகு பெரியாருக்கு ஒரு ராயல் சல்யூட் கொடுக்குறோம், சமூக நீதி, பெண் அடிமைத்தனம், மிகப்பெரிய அளவில் புரட்சியாளர் அப்படின்னா இங்கே வள்ளலார் அவர்கள் செய்யாததையும் வைகுண்டர் அவர்கள் செய்யாததையும் பெரிய அளவில் ஈவேரா செஞ்சிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேட்குறார். உடனே அருணன் போன்ற நபர்கள்லாம் வராங்க. அவர் வந்து சொல்கிறாரு, பெரியார் அவர்களை பற்றி பேசக்கூடிய சீமானவர்கள் வள்ளலார் வைகுண்டரை பற்றி பேசுகிறாங்க, அவங்களாம் 19ஆவது நூற்றாண்டை சார்ந்தவங்க, அவங்க சொல்லி வைத்த விஷயத்தை, அவங்க ஏற்றி வைத்த தீபத்தை ரொம்ப ஜொலின்னு பார்த்து கொண்டவர் ஈவேரா பெரியார் அவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? இந்த பெரியாருக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்கப்பா, வள்ளலார் இருந்தார், வைகுண்டர் இருந்தார், பெரியார் மட்டும் இல்லை அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கணும். நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒருவர் தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறீங்க. இதை தான் நாம் தமிழர் கட்சியும் கேட்குறாங்க. இந்த ஒருவர் தான் எல்லாமே செஞ்சார், இவர் தான் படிக்க வச்சார். உடனே கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க பெரியார் இல்லைன்னா யாருமே படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ஆகிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த பக்கமாக இருக்கக்கூடிய கேட்குறாங்க, ஏன் வேறு மாநிலத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸே இல்லையா, அங்கெல்லாம் யார் இவர் தான் இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் போயிட்டே இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஈவேரா வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசு பொருள் தான். சொல்லப்போனால் ஏகப்பட்ட ப்ரூஃபை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. விடுதலை பத்திரிகையில் அவர் எழுதின எழுத்துக்கள், பேசின பேச்சுக்கள், அவருடைய உண்மையான ஹிந்தி எதிர்ப்பு எதற்காக கொண்டு வரப்பட்டது, அவர் தமிழுக்கு ஆதரவாக இருந்தாரா, தாழ்த்தும் போது தமிழ் அப்படின்னும் உயர்த்தும் போது திராவிடம் அப்படிங்கிற பேச்சில் அவர் பேசினது இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. இதெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக பெரியார் அவர்களை பற்றி படிப்பார்கள். அப்படி படிக்கும்போது அவங்களே தெரிஞ்சுக்கிட போகிறாங்க எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது. ஏன்னா நார்மலாக மேல்நோட்டமாக பார்க்கக்கூடிய பார்வை மாறி இப்போ ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் வந்து நிற்கிறோம். அது அரசியலாக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ரொம்ப பெரிய அளவில் பேசப்படக்கூடிய தலைமையாக இருந்தாலும் சரி,
எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்ப்பதற்காக எல்லா யங்ஸ்டர்ஸ் இப்போ முடிவெடுத்திருக்காங்க. ஈவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து எல்லாமே வரப்போகுது. ஸோ பல டேட்டாக்களை ஒருநிலைப்படுத்தி அதிலிருந்து மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதற்கான காலம் மிக விரைவாக வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்ததாக ஸ்டாலின் அவர்கள் சொன்னது தான், என்னுடைய ஸ்டைல் சொல் கிடையாது செயல் அப்படின்னு சொன்னார் பாருங்க. எனது ஸ்டைல் சொல் அல்ல செயல் என்கிறார் தமிழக முதல்வர் அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். யார் எழுதியிருப்பாங்க? அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொன்னோன்னே இதை எழுதினது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான். நீட் தேர்வை ஒழிப்பேன் என்பது உங்கள் சொல், செயல் எங்கே? மதுக்கடைகளை ஒழிப்பேன் என்பது உங்கள் சொல், செயல் எங்கே? பொங்கல் பரிசு தருவேன் இது உங்கள் சொல், செயல் எங்கே? பழைய ஓய்வூதியம் என்பது உங்கள் சொல், செயல் எங்கே? ஒவ்வொரு மாதமும் மின் கணக்கெடுப்பு என்பது உங்கள் சொல், செயல் எங்கே? வேங்கை வயல் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கப்படுவார்கள் இது உங்கள் சொல், செயல் எங்கே? தமிழ்நாட்டில் எங்கே அந்த சார் என்று கேட்பதைப் போல எங்கே அந்த செயல் என்றுதான் கேட்க வேண்டும். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் ஸ்டைல் சொல் அல்ல செயல் என்கிறீர்கள். நாங்கள் பார்த்த உங்கள் ஸ்டைல், உங்கள் சொல் எல்லாம் செயல் அல்ல என்பதுதான். உங்கள் ஸ்டைல் வெறும் வாய்ச்சொல் மட்டுமல்ல, அது பொய் சொல்லே என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். என்ன சார், சொல் செயல் அப்படிங்கிறத வச்சு இன்னைக்கு பாஜக உங்களை அப்படி டேக்கிள் பண்ணிட்டாங்களே. இன்னைக்கு இதெல்லாம் திமுக செய்யக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. யாராவது ஒரு நபர் பேசிட்டாங்கன்னா அதை ஈஸியாக மக்கள் மத்தியில் கொண்டு போகிற அளவுக்கான ஷார்ட் வார்த்தைகளை கண்டுபிடித்து அதை பேசுவாங்க. உதாரணத்துக்கு நீட்டுக்கு அவர் காண்பித்த அந்த முட்டையாக இருக்கட்டும், இல்லை செங்கலாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ்டு பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே ஆப்ஜெக்ட் பேஸ்டு இல்லாட்டி ஷார்ட் ஃப்ரேஸ்டு அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ எதிர்கட்சிகளும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. யார் அந்த சார் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, பட் ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. சொல் செயல், சொல் இருக்கிறது செயல் எங்கே அப்படிங்கிறதும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டிங் தான். அப்போ இந்த மாதிரியான வேர்டிங்ஸ் இப்போ திமுகக்கு எதிராகவே வந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் மட்டும் சொல்லலை, விகடனாக இருக்கட்டும், இன்னும் பல மீடியாக்களில் சண்முகம் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்றார், ஒரு பொற்கால ஆட்சி நடக்கும்போது இன்னைக்கு அனாவசியமா குழந்தை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வேலை அவங்க நினைக்கிறாங்களே. இங்க பொற்கால ஆட்சி நடந்துருக்கு, சிபிஎம் தேவையில்லாம குழந்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஆட்சி நடக்கும்போது நாங்க தேவையில்லாம ஏதோ பிரச்சனை உருவாக்குற மாதிரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சிரிப்பாங்க பாருங்க. அதுலயே தெரியுது அவர் அந்த ஆட்சியை எப்படி பார்க்கிறார். இப்போதைய திமுகவினுடைய இந்த கட்சி அந்த ஆட்சி அப்படிங்கிறத அவர் எப்படி பார்க்கிறார், கம்யூனிஸ்ட்வாதிகள் எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக அதில் சொல்லியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக ஒரு 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் திமுக. அது ஒரு புத்தகமாக அச்சிட்டு கொடுத்தார்கள். அந்த புத்தகத்தை எடுத்து எங்ககிட்ட கேட்குறாங்க, இது இல்லையே, இது இன்னும் செய்யலையே, இந்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லையே அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கே பதில் சொல்ல முடியலை. எங்களை விட்டுருங்க, விவசாயிகளுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் நெல்லுக்கு தரேன்னு சொன்னாங்க, கரும்புக்கு 4000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க, அதை இன்னும் நிறைவேற்றலை. அரசு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் தருவேன்னு சொன்னாங்க, அதை செய்யலை. ஆசிரியர்களுக்கு செய்வோன்னு சொன்னாங்க, செய்யலை. மாதம் ஒரு மின்கட்டணம் செய்யலை. இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட வாக்குறுதிகள் அவங்க என்ன செய்யலை, செய்யவே இல்லை. ஜஸ்ட் சொல்லா மட்டும் சொல்லியிருக்காங்களே. இல்லை சார், அது 99%, 95%லாம் நிறைவேற்றி விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு கேட்டால், நீங்களே கேளுங்க, 95% நிறைவேற்றி விட்டார்களா? இல்லாட்டி அவங்க வாக்குறுதிகளுடைய புத்தகம் எங்ககிட்ட இருக்குது, எல்லா கிராம மக்களிடமும் இருக்குது, அவங்கக்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக திமுகக்கு எதிராக கம்யூனிஸ்ட் மாறி இருக்கிறது. ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பியூர் அண்ட் பியூர் திமுக காரங்களாக மாறிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இனிமேல் கட்சி தேவையில்லை, அவங்க திமுக அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார்கள். கம்யூனிஸ்ட் மட்டும் கொஞ்சம் வேறு விதமாக மக்களுக்காக மறுபடியும் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. ஏன்னா பொதுவாகவே கம்யூனிஸ்டுகள் அப்படி தான், அவங்க மக்களுக்கான நபர்கள். அவங்க மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக இங்கே உழைக்கும் வர்க்கத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா முதலில் களத்தில் குதிப்பது கம்யூனிஸ்ட் தான். ஸோ அந்த வகையில் பார்க்க போனால் இந்த கம்யூனிசவாதிகள் இப்போது கேட்கக்கூடிய கேள்விக்கு திமுக எப்படி பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததாக துரைமுருகன் அவர்கள், இல்லை சீமான் அவர்கள் பெரியாரை பற்றியில் ஏதோ பேசிட்டு இருக்காராமே அப்படின்னு கேட்டதுக்கு துரைமுருகன் அவர்கள் சொல்கிறாங்க, பெரியாரை பற்றி தரைக்குறைவாக பேசுகிறவனுடைய பிறப்பையே நான் சந்தேகப்படுகிறேன். யார் ஒருவர் இந்த பெரியார் அவர்களை தப்பாக பேசுகிறாங்களோ அவங்களுடைய பிறப்பில் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்ததாக பெரியாரை பற்றி இன்னொருத்தர் இதே மாதிரி ஏதோ ஒரு அரசியல்வாதி தான் ஒன்று சொல்கிறாரு, யார் யாருக்கு மானம் அறிவுலாம் இருக்கோ அவங்க பெரியாரை பற்றி தப்பாகவே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் பார்த்தபோது எனக்கு ஒரு சீன் ஞாபகத்துக்கு வந்துச்சு. யாருடைய பொண்டாட்டிலாம் பத்தினியாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கடவுள் தெரிவார் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் சொல்லுவாங்க. அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமாம் ஆமாம் கடவுள் தெரிகிறார் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்கு.
அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுடைய அரசியலும், நீங்கள் அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய சொற்களும். அதை நம்பிடுவாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? போலி பிம்பங்கள் உடைக்கப்பட வேண்டும். அது சீமானவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி ஈவேரா அவர்களாக இருக்கட்டும். யார் இங்கே போலி அப்படிங்கிறத வாங்க பொழந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது எதிர்க்கட்சியாக யார் வேணாலும் வாங்க. ஒரு பக்கம் அம்பேத்கர் அதை ஃபாலோ பண்ணுறவங்களை வர சொல்லுங்கள், இன்னொரு பக்கம் பெரியாரிஸ்டுகளை வர சொல்லுங்கள், நான் பேசுகிறேன், அவர் சமூக நீதியை காத்தார், பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக இருந்தார் அப்படின்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது பெரியாரை எதிர்த்து பேசிட்டா உடனே ஆரியம் உள்ள வந்துருன்னு சொல்கிறீங்களே. நீங்கள் ஆரியத்துக்கு மேலேயே தோள் மேலே தோள் கை போட்டு ஆட்சிக்கெல்லாம் வந்து உட்காந்து நீங்கள் பேசலாமா அப்படிங்கிற பல உண்மைகளை எடுத்து அவர் பேசுகிறார். அது ராஜாஜி அவர்களுடைய காலத்திலாக இருக்கட்டும், இல்லை பிஜேபியினுடைய தாய் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகளுடன் இவங்க வச்ச கூட்டணியாக இருக்கட்டும், பிஜேபி கூட அவங்க அலைன்ஸ் வச்சதாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட விஷயத்தை இப்போ மக்கள் மன்றத்தில் போட்டிருக்கார். ஸோ இளைஞர்கள் யோசிப்பார்கள், ஆனால் அவங்களுடைய யோசனை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு பெரிய சம்பவம் தான். ஆனால் அதை விட சம்பவங்கள் இப்போ பாட்டிமார் இல்லை, இவங்க பாஷையில் சொல்லப்போனால் கிழவிக்கென்று தனிப்படை அமைத்தார்கள் அப்படின்னு சொல்கிற செய்தியெல்லாம் வெளியானது பார்த்தீங்களா? கிழவிகளை தேடவே விடியலுக்கு நேரம் சரியாக இருக்கும் போல அப்படிங்கிற ஒரு ட்வீட் பார்க்க நேர்ந்தது. அது என்னன்னு சொல்லி பார்த்தா நீங்களே பார்த்துருங்களேன். இப்ப என்ன காசு கொடுக்காம சும்மா வெறும் அரிசியவோ மசாலையும் கொடுத்து விடுறாங்க. இதை வச்சா நாங்க பொங்கல் கொண்டாட. பார்த்துட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? அப்போ நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.